ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். வேர்ல்டு கப் 2024 இந்திய அணி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. இந்த சூப்பர் எயிட்டில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சேலஞ்ச் எதிர்க்க இந்திய அணி எந்த பிளேயிங் லெவனை யூஸ் பண்ண போறான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டன் கண்டிப்பா பிளேயிங் லெவலில் இருப்பாப்ல, எந்த மாற்றமே இல்லை. இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல பயங்கரமா கேப்டன்சி பண்ணிருக்காப்ல. ஃபீல்டர் எப்படி நிப்பாட்டான, பவுலிங் எப்படி ரொட்டேட் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன்சி பண்ணிருக்காப்ல ரோஹித் சர்மா. அப்புறம் ஆஸ் அ பேட்ஸ்மேனா நல்ல ஒரு இன்டென்ட் காமிக்கிறாப்ல. ஸ்லோவஸ்டான ஒரு பிச்சில் அதுவும் பேட்டிங்ல ஆட முடியாத ஒரு பிச்சிலையும் எப்படி ஆடணும் காமிச்சிருக்காப்ல. பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல ஆஸ் அ ஓபனரா இருந்து. பட் என்ன ஒன்னே சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்க மாட்டேது. விராட் கோலி ஓபனிங் விளையாடவே முடியல, வந்து அவுட் ஆகி வெளியே போயிடாப்ல. ரோஹித் சர்மாக்கு மட்டும் நல்ல ஒரு ஓபனிங்ல சப்போர்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா வெறித்தனமா விளையாடுவாப்ல நம்ம ரோஹித் சர்மா. அடுத்து எஸ்எஸ்சி சேஸ்வால கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தே ஆகணும் அஸ் அ ஓபனரா. ஏன்னா நம்ம விராட் கோலி ஓபனிங்ல இந்த குரூப் ஸ்டேஜ்ல ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல. 3 மேட்ச் விராட் கோலி ஓபனிங் பண்ணிருக்காப்ல, அந்த 3 மேட்ச்லயும் சொதப்பிருக்காப்ல. அதனாலதான் சோரி எஸ்எஸ்சி சேஸ்வால கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தே ஆகணும். எஸ்எஸ்சி சேஸ்வால் ஒரு தரமான பிளேயருங்க, மொத பால்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் சான்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. சான்ஸ் கிடைச்சுன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த டெஸ்ட் மேட்ச், நம்ம இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் நடந்தது இல்லையா, அந்த டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காப்ல. அப்புறம் T20ல 50 அடிச்சிருக்காப்ல வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில். அதனால அது கவலை இல்ல, பிளேயிங் லெவல் இறக்கி விட்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. இந்த வேர்ல்டு கப் 2024 வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துச்சு, அந்த மேட்ச்ல நோட் பண்ணியாச்சு. முக்காவாசி மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் அமைஞ்சிருக்கு. பேட்டிங் பிச்சா தான் இருக்கு, கவலை வேண்டாம். எஸ்எஸ்சிஎஸ்வால பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்து அட்டாக் பண்ண விடலாம். அடுத்து விராட் கோலி ஓபனிங்ல ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணலனே சொல்லலாம். இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. வருவாப்புல அவுட்டா வெளியே போயிருவாப்புல. இதே நடந்துகிட்டே இருக்கு. அது நடக்கக்கூடாதுன்னா அவருடைய ஓன் பொசிஷனான நம்பர் 3 பொசிஷனுக்கு தள்ளிடணும் நண்பா. இந்த வேர்ல்டு கப் 2024 விராட் கோலி இப்படியா விளையாடுவாப்லன்னு இருந்தது. ஏன்னா வேர்ல்டு கப் எடுத்து பாருங்க, ரன் அடிச்சு குமிச்சுக்கிட்டே இருந்திருந்தாப்ல. பட் இந்த வேர்ல்டு கப்ல அவ்வளவா பெர்ஃபார்மே பண்ணல. 3 மேட்ச்ல வெறும் 5 ரன் தான் அடிச்சிருக்காப்ல. ஃபார்ம்ல இல்லாம தான் இருக்காப்ல. என்னதான் செய்ய போறாப்லன்னு தெரியல. இந்த சூப்பர் எயிட்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து சூரியகுமார் யாதவ் இந்தியன் 360 ஒரு தரமான ஒரு பிளேயர். பட் இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல அவ்வளவா பெர்ஃபார்மே பண்ணவே இல்லை. இந்தியன் 360 காணும் நம்ம சூரியகுமார் யாதவ் காமிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல. வருவாப்ல அவுட் ஆகி சொதப்பிட்டு பெறுவாப்ல. பட் லாஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏ அகைன்ஸ்டா ஒரு 50 அடிச்சாப்ல. 47 பாலுக்கு, அதுவும் ஸ்லோ 50 தான் இருந்தது. இந்திய அணி சூப்பர் 8 வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாட போறதுனால சூரியகுமார் யாதவ் கவலையே வேண்டாம். ஏன்னா அந்த 3 பிச்சுமே ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சா தான் இருக்கு. பேட்டிங் பிச்சா தான் சாதகமா இருக்கும். பூந்து விளையாடலாம். சூரியகுமார் யாதவ் ஒரு இந்தியன் 360 காமிக்கலாம் அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில். அடுத்து ரிஷப் பண்ட் ஒரு சரியான கம்பேக் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவேன். பேட்டிங்லயும் சரி கீப்பிங்லயும் சரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. ஒரு தரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்லன்னு சொல்லுவேன். இந்த குரூப் ஸ்டேஜ்ல நம்பர் 3 பொசிஷன்ல விளையாண்டு இருந்தாப்ல ரிஷப் பண்ட். பட் இனிமே இந்த சூப்பர் 8ல நம்பர் 5 பொசிஷன்ல விளையாடணும் நம்ம ரிஷப் பண்ட். ஏன்னா விராட் கோலி நம்பர் 3 பொசிஷன் வந்ததுனால இனிமே பழையபடி ரிஷப் பண்ட் நம்பர் 5 பொசிஷன்ல விளையாடணும். அடுத்து ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் வைஸ் கேப்டன் அஸ் அ பவுலரா இந்த வேர்ல்டு கப்ல விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காப்ல. ஒரு முக்கியமான விக்கெட்லாம் எடுத்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. பட் ஒன்னே என்ன கேட்டீங்கன்னா லூஸ் பால் போட்டுறாப்ல. லூஸ் பால் போட்டதுனால பேட்ஸ்மேன்லாம் கணிச்சிடுறாங்க. அதனால 6-4 அடிச்சு போறாங்க. அது மட்டும் தவிர்த்துட்டு லைன் லென்த் போட்டாப்லன்னு வெறித்தனமா இருக்கு ஹர்திக் பாண்டியா. அப்புறம் அஸ் அ பேட்ஸ்மேனா பங்களாதேஷ் அகைன்ஸ்டா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டாங்க இந்திய அணி. அந்த பிராக்டிஸ் மேட்ச்க்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல அஸ் அ பேட்ஸ்மேனா. அடுத்து ரவீந்திர ஜடேஜா இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல 3 மேட்ச் விளையாண்டிருக்காங்க இந்திய அணி. இந்த 3 மேட்ச்ல ரவீந்திர ஜடேஜா ஒரு கேட்சும் பிடிக்கல, பவுலிங்லயும் விக்கெட்டும் எடுக்க முடியல, அப்புறம் பேட்டிங் ஆடவும் முடியல. ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு. பட் முக்கியமான மேட்ச்ல வெறித்தனம் பண்ணுவாப்லங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சூப்பர் 8ல ஏதோ ஒரு மேட்ச்ல சம்பவம் பண்ண போறாப்லன்னு எனக்கு தோணுது ரவீந்திர ஜடேஜா. அடுத்து குல்தீப் யாதவ கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தே ஆகணும் இந்திய அணி. இந்த குரூப் ஸ்டேஜ்ல அவ்வளவா யூஸே பண்ணவே இல்லை குல்தீப் யாதவ. வெஸ்ட் இண்டீஸ்ல சூப்பர் 8 விளையாட போறதுனால கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும் குல்தீப் யாதவ. பயங்கரமா போடுவாப்ல அந்த ஸ்லோ அண்ட் டர்ன் பிச்சில். முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுப்பாப்ல. அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லுவே. ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயருங்க பவுலிங்ல. ஆப்பனர் டீம் பேட்ஸ்மேனுக்கு அள்ளு வீடும் ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்தா மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர். யாக்கர் போட்டாப்லன்னு சரியா இருக்கு, குறிப்பாத்து போல்ட் தெரிக்கும். அப்புறம் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அந்த மேட்சை நீங்களே பார்த்திருப்பீங்க, எப்படி பவுலிங் போட்டாப்லன்னு. எங்கேயோ போற மேட்சை எங்கேயோ திருப்பி கொண்டு வந்துட்டாப்ல இந்திய அணிக்கு. இந்திய அணி பாஸ்ட் பவுலிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர். எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச இந்த சூப்பர் எட்டில பங்க மண்ண போறாப்ல எனக்கு தோணுது. சரியான ஃபார்ம்ல இருக்கிறாப்ல நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்து முகமது சிராஜ் ஒரு பயங்கரமான ஸ்விங் பவுலர். பட் ஒன்னே ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா லூஸ் பால் போட்டு போறாப்ல. அதனால பேட்ஸ்மேன் பயங்கரமா அடிச்சு போறாங்க. இந்த சூப்பர் எட்டு வேற இந்திய அணி விளையாட போறாங்களே வெஸ்ட் இண்டீஸ்ல. இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். என்னதான் செய்ய போறாப்லன்னு தெரியல நம்ம முகமது சிராஜ். அடுத்து ஹர்ஜீப் சிங் பவர் பிளேல விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. தரமான ஒரு ஃபார்ம்ல வந்திருக்காப்ல. நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் சீம் பவுலிங்லாம் நல்லா போறாப்ல. பட் ஒன்னே ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா திடீர்னு நோ பால் போட்டு போறாப்ல. அப்புறம் ஓவருக்கு 8-9 பால் போறாப்ல. அதை மட்டும் குறைச்சிட்டாப்லன்னா சூப்பரா இருக்கு. இந்த சூப்பர் எட்டுல என்னதான் செய்ய போறாப்லன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க இந்த சூப்பர் எட்டுல இந்திய அணி பிளேயிங் லெவல்ல சேஞ்ச் இருக்கணுமா வேண்டாமா? அப்புறம் இந்திய அணி எந்த பிளேயிங் லெவலை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.